ஹலோ வணக்கம் மக்களே. வணக்கம் ஐயா. இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல நிறைய முக்கியமான அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இந்த லிஸ்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில சைலண்டா ஒரு அனிமி ரிலீஸ் ஆகி IMDb ரேட்டிங்ல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடுமே ஹை ரேட்டிங் பெற்று இப்போ எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. யார் யாவரு அப்படி அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா டாக்கோபிஸ் ஒரிஜினல்ஸ் என்கிற அனிமி தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தோம்னா 18 வயசுக்கு இளவடுவாங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கதை சொல்லியா சொல்றேன் சார். ஒரு 4th கிரேட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வீட்லயுமே சரி ஸ்கூல்லயுமே சரி எந்தவித அன்போ அரவணைப்போ இல்லாம, அதுலயுமே முக்கியமா சொல்ல போனா படிக்கிற ஸ்கூல்ல பயங்கரமா இந்த பொண்ணை புள்ளி பண்றது மட்டும் இல்லாம, குறிப்பா அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இந்த பொண்ணை புள்ளி பண்றது மட்டும் இல்லாம அடி என்று அடிச்சு துவைக்கிறா. சோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் திடீரென்று ஒரு நாள் டாக்கோபி என்கிற ஏலியனுமே சந்திக்கிறார். இந்த ஏலியனோட வேலை என்னன்னா தன்னோட சுத்தி இருக்கிறவங்களை எப்படியாவது தன்னோட காப்பி கேஜெட்ஸை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கா இதோட வேலை. அப்படி நம்ம ஹீரோயினுமே சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி வித்தியாசமான கேஜெட்ஸ் எல்லாமே எடுத்து காட்டுது. ஆனா அதுல எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. சோ அப்படி ஒரு நாள் மூஞ்சி முழுக்க காயத்தோட பயங்கர சோகமா வந்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த டாக்கோபி ஏலியன் ஒரு ரிப்பன் மாதிரியான ஒரு கேஜெட்ஸுமே கொடுக்குது. நம்ம ஹீரோயினுமே இந்த கேஜெட்ஸை வாங்கி தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் இந்த ரிப்பனை வச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி, அப்ப நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் இந்த டாக்கோபிங்கிற ஏலியன் முதல் முறையா சந்திக்க டாக்கோபியுமே ஒரு காப்பி கேமரா என்ற கேஜெட்ஸ்ல ஒரு போட்டோவுமே எடுத்திருக்கு. முக்கியமா இந்த ஒவ்வொரு காப்பி கேஜெட்ஸுக்குமே ஒவ்வொரு பவருமே இருக்கும். ஸோ அப்படி அந்த கேமரால எடுத்த போட்டோ மூலமா அந்த போட்டோ எடுத்த டைமுக்கே போக முடியும், அதாவது பாஸ்ட்டுக்கு போக முடியும். டைம் டிராவல், காலத்தை கடந்து பயணம் செய்வது, என்ன புரிஞ்சுதா? ஸோ அப்படி அந்த போட்டோ எடுத்த டைமுக்கு போய் இதுக்கு மேலே இந்த பொண்ணை தனியாக விட்டால் மறுபடியுமே தப்பான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அந்த ஏலியனுமே அந்த பொண்ணோட கிளம்பி போகுது. அதோட சேர்த்து இந்த பொண்ணை எப்படியாவது சந்தோஷமா சிரிக்க வைக்கிறதுக்குமே நம்ம டாக்கோபி ட்ரை பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது என்ன மாதிரி தான் இந்த அனிமியோட கதையுமே கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஒவ்வொரு சேடான ஃபீலிங் தான் நமக்கு கொடுக்கும். மொத்தமாகவே இந்த அனிமியில் 6 எபிசோட் தான். முக்கியமா இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடுமே IMDb ரேட்டிங்ல ஒரு ஹை ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெர்த்தான அனிமி. முக்கியமா இந்த வருஷத்துக்கான அனிமி ஆஃப் த இயர் அவார்டுமே கிடைக்கிறதுக்குமே அதிக சான்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து மோஸ்ட் டிப்ரெசிங் என்கிற அனிமி அவார்டுமே இந்த அனிமிக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த அனிமியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதாவது மனதளவுல தைரியம் இருக்கிறவங்க இந்த அனிமியை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க? இந்த அனிமி நம்ம கிரன்ச்சிரோல் மற்றும் அனிமி டைம்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குது. ஸோ யாருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு வெர்த்தான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் 6 எபிசோட் இருந்தாலுமே ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 10-20 எபிசோடுக்கு சமம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே ஒவ்வொரு எபிசோடுமே ஏற்படுத்துது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. குறிப்பா இந்த அனிமி எல்லாமே கிட்ஸுக்கு தான் சொல்றவங்களுக்கு இந்த அனிமியுமே எடுத்து காட்டுங்க. அதோட இந்த அனிமியை பேரண்ட்ஸுமே கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அவங்க செய்யற தப்பால அவங்க குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே ஏற்படுத்துதுங்கிறதுமே இந்த அனிமிலையுமே சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமியை ஜாப்பனீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான வாய்ஸ் தான் எல்லா கேரக்டருக்குமே கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த இடத்துல எல்லாமே இந்த டாக்கோபியோட ஏலியனோட வாய்ஸை கண்ணை மூடிட்டு கேட்டாலுமே நம்ம கண்ணுல தண்ணி வர அளவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்காரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற. மொத்தமாவே இந்த அனிமில 6 எபிசோட் தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்க. டாக்கோபி சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.